ஹாய், இன்னைக்கு ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, தயிர், மஞ்சப்பொடி, அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், ஆயில், கல்லுப்பு, நெய், அப்புறம் நம்ம ஹீரோ ப்ரான். இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg ப்ரான்ஸ்க்கு. ஆனியன் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா ஃப்ளேவர் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 வெங்காயத்துக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலா நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணி மசாலா கூட சேர்கிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். ப்ரான் ரொம்ப குக் ஆகக்கூடாது. நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி அரிசி உடையாமல் கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புதினா, 1/2 ஸ்பூன் கீ போட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான்ஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணியை பிளேட்டில் போட்டு 65யோடு எடுத்து தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.